ரோஜர் ரொசாரியோ, ஊர் பெயர் இல்லை. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, திதிசூன்யம் ராசியின் முக்கியத்துவம் என்ன? இங்கே திதிசூன்யம் ராசியின் முக்கியத்துவம் என்ன, பலன் காண இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் கேள்வி கேட்டிருக்காரு. திதிசூன்யம், இப்போ முன்பதிவில் நான் ஒன்று கொடுத்தேன், கிரக அவஸ்தையை பற்றி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் திதிசூன்யம். கிரக அவஸ்தை எப்படியோ அதே மாதிரி தான் திதிசூன்யமும் நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை. என் அனுபவத்துக்கு, மற்றவங்களுடைய அனுபவத்தை நான் இங்கே இழுக்கலை. மற்றவங்களுக்கு எப்படியோ அது எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் திதிசூன்ய ராசியை ஆரம்பத்தில் நான்லாம் ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது, நான் எழுதி கொடுக்கும் பொழுது நான் என்னென்ன குறிப்பிடுவேன்? கிரக அவஸ்தைகளை குறிப்பிடுவேன், திதிசூன்யத்தை குறிப்பிடுவேன், அப்புறம் வக்கரத்தை குறிப்பிடுவேன், அஸ்தமனத்தை குறிப்பிடுவேன், வக்ராஸ்தமனத்தை குறிப்பிடுவேன். வக்ராஸ்தமனம்னு ஒன்று இருக்குது, அது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். வக்கரம் தெரியும், அஸ்தமனம் தெரியும், வக்ராஸ்தமனம்னு ஒன்று இருக்குது, அதுவும் பஞ்சாங்கத்தில் இருக்குது, கொடுத்துருப்பாங்க, பாதசாரத்தில் இருக்குது பாருங்கள். வக்ராஸ்தமனம், வக்கரத்தில் இருக்கும்போதே அஸ்தமனம் ஆகிறது தான் வக்ராஸ்தமனம், வேறு ஒன்றும் இல்லை. வக்கரத்தில் இருக்கும்போதே சூரியனோட பக்கத்தில் சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா வக்ராஸ்தமனம். அது இன்னும் பலத்தை இழந்துடுற நிலை. அது வேறு சப்ஜெக்ட், அது இதில் வரல. அதனால் நம்ம அந்த சப்ஜெக்ட் இதில் பேச வேண்டாம். இவர் சொன்ன கேள்விக்கே நம்ம வந்துடுவோம். திதிசூன்யம் அது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேதியும் திதிசூன்யம் அடையக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த திதியில் பிறந்திருந்தால் அது சூன்யமாயிடும், வேலை செய்யாது, பலனளிக்காது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. திதிசூன்யத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திதிசூன்யத்தில் இருக்கக்கூடிய ராசி, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ராசின்னு எடுத்துக்கூடாது, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் எடுக்கணும். இவர் ராசின்னு தான் கொடுத்துருக்கார். ராசியின் முக்கியத்துவம் என்னன்னு கொடுத்துருக்காரு. ராசியினுடைய முக்கியத்துவம் இல்லை, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் அது எஃபெக்ட் பண்ணும். ராசியை எஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, ராசி பொதுவாக இருக்கும், அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யாது, அது செயலிழந்துரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. திதிசூன்யத்தில் உள்ள ராசியில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகங்கள் செயல்படாது. இதுதான் அதனுடைய தாத்பரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராசியை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ராசியில் கிரகம் இருந்தால் தானே. அப்போ சந்திரன் ஒருத்தர் தானே ராசியில் இருப்பார், வேறு கிரகங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் ராசின்னு தான் கொடுத்துருக்குறார், திதிசூன்ய ராசி அப்படின்னு கொடுத்துருக்கார். சில டைமில் லக்னமும் அதில் வருமே. திதிசூன்யத்தில் லக்னம் கூட அடிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்படியும் வரும், லக்னமும் வரும். ராசி அப்படின்னா சந்திரன் இருக்கிற இடம் மட்டும் ராசி இல்லை. இவர் பொதுவாக ராசி அப்படின்னு ராசி சக்கரத்தினுடைய அடிப்படையில் ராசின்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்திரன் இருக்கிறத வச்சு கேட்கல. ஆனால் அந்த திதிசூன்யம் பெற்ற ராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்கள் செயல்படாத்தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக சொல்லுது. ஆனால் நடைமுறையில் அது ஒத்து வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒத்து வரல. பல காரணங்களால் அந்த கருத்து மாறுபடுது. திதிசூன்யம் அப்படிங்கிறது பல கருத்து காரணங்களால் மாறுபடுது. நான் இதை ஆய்வு செஞ்சு பார்த்துருக்கேன். இந்த திதிசூன்யம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இந்த கிரக அவஸ்தா எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இந்த அஸ்தமனங்கள், வக்ராஸ்தமனங்கள், வக்கரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஆய்வினுடைய முடிவைத்தான் நான் என்னுடைய ஜோதிட புத்தகங்களில் 40 புத்தகங்களில் அங்கங்கே கொடுத்துருக்கேன். எந்த விஷயத்தை எதில் கொடுத்துருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் 40 புத்தகம் எழுதியிருக்கேன். எப்பப்போ எழுதுனது, அது பல வருஷம் ஆகி போச்சு.
ஜோதிட ஆராய்ச்சி திரட்டை 1987 எழுதினேன். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள். இப்போ 18 பதிப்போ 19 பதிப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. 20வது பதிப்பை தொட்டுக்கிட்டு இருக்குது. ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 20வது பதிப்பை தொட்டுக்கிட்டு இருக்குது. ஜோதிட நூல்களில் 20 பதிப்பு ஓடி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாலபாடம் அது. ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பயன்படுற அளவுக்கு எழுதியிருக்கேன். அதில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமில்லை, ஜோதிட தொழில் செய்கிறவங்களுக்கும் அதில் பல விஷயங்களை கொடுத்துருக்கேன். ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 3லேயுமே கொடுத்துருக்கேன். அதனால தான் அந்த 3 பாகம் புத்தகங்கள் நல்லா விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் பதிப்புகள் மாற்றி பதிப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 1ஆம் பாகம் தீர்ந்து போச்சு. இப்போ மறுபடியும் ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 1ஆம் பாகம் போட்டு மறுபதிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்துடும், அது வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த திதி சூன்யத்தை பற்றியும் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது என்னுடைய அனுபவத்துக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒத்து வரலை. திதி சூன்யம் பெற்ற ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யாதுன்னு பொதுவான கருத்து இருந்தாலும் அவங்க வேலை செய்கிறாங்க. பலவிதமான காரணங்களுடைய அடிப்படையில் அவங்க வேலை செய்கிறாங்க. முழுமையாக இழந்தில்லை. ஆனால் என்ன சொல்லுது ஜோதிட சாஸ்திரம்? என்ன சொல்லுது? திதி சூன்யம் பெற்ற ராசியில் உள்ள கிரகங்கள் செயல் இழந்துவிடும் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லுது. ஆனால் பல காரணங்கள், ஏதோ காரணங்களை நம்ம ஆய்வு பண்ணோம்னா அந்த காரணங்கள்லாம் வரும். இந்த காரணத்தினால இதாச்சு, இந்த காரணத்தினால இதாச்சு, இந்த கிரகம் வலுவாக இதை பார்க்குது, இந்த கிரகம் இதோடு சேர்ந்துருக்கு, அல்லது அந்த திரிசூன்யத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கான். இப்படியெல்லாம் வரும். பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு காரணம் மட்டுமே சொல்ல முடியாது. பல காரணங்கள், அதெல்லாம் ஆய்வு பண்ணி எடுக்க வேண்டிய சமாச்சாரம். ஒரு வரி பதில் அதை கொடுக்க முடியாது. நம்ம பல விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்து தீர்மானம் பண்ணணும். என்ன, எப்படி, ஏது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதான் வேலை செய்ய மாட்டேங்குதேப்பா. அப்புறம் எப்படி பயன்படுத்துறதுன்னா அந்த திதிசூன்ய கணக்குகளை எடுத்து பஞ்சாங்கத்தில் இருக்குது, அந்த ராசிகளை எடுத்து திதிசூன்ய ராசி குறிச்சிக்கோங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, தெரிஞ்ச ஜாதகமாக வச்சுக்கோங்க. பலனை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பலனை நிர்ணயம் பண்ணி பேப்பரில் எழுதுங்க. அந்த பலன் ஒத்து வருதான்னு பாருங்கள் நடைமுறைக்கு. அப்போ தெரிஞ்சுக்கலாம்ல திதிசூன்ய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யுதா, வேலை செய்யலையா தெரிஞ்சுக்கலாமே. நான் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அது ஒத்து வரல, அதனால் நான் அதை எடுத்துக்கிறது இல்லை, விட்டுட்டேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரியாக வரலன்னா விட்டுடுங்க. நான் விட்டுற மாதிரி நீங்களும் விட்டுருங்க. அது உங்களுடைய விருப்பம். நான் அதை கட்டாயப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஐயா இப்படி தான் போகணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தி சொல்ல மாட்டேன். நான் விளக்கம் மட்டும்தான் கொடுப்பேன். எதுக்குமே என்னுடைய அனுபவ விளக்கங்கள் மட்டும்தான் கொடுப்பேன். அது எவ்வகையிலையும் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடியது அல்ல. நான் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்புடையதாக இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அவ்வளோதான். ஆகையினால என்னுடைய அனுபவத்தில் அது சரியாக வரல, அதனால் நான் அதை எடுத்துக்கல. ஆனால் நான் எழுதி கொடுத்து தான் இருப்பேன். அந்த காலத்துலலாம் நான் ஜாதக நோட்டில் எழுதும் பொழுது திதிசூன்ய ராசி என்ன அப்படிங்கிறத குறிப்பிடுவேன். இதெல்லாம் குறிப்பிட்டு தான் கொடுத்தேன். எதுக்காவது பயன்பட்டுமே, யாருக்காவது பயன்பட்டுமே பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பேன். ஆனால் என் அனுபவத்தில் அது சரியாக வரல, அதனால் நான் எடுத்துக்கல. அது பலன் காணக்கூடிய எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் பயன்படுத்தி எனக்கு சரியாக வரல, அதனால் நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் பயன்படுத்தி பார்த்தேன், எனக்கு சரியாக வரல. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா வச்சுக்கோங்க. ஆச்சா, அதை பார்த்து போகணும். வாழ்க வளமுடன்.